வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து கேரட்டும் பச்சை பட்டாணியை வச்சு சாப்பாடு கிளற போகிறேன். அது வந்து டிஃபன் பாக்ஸு சாப்பாடு. மூணு கேரட்டு கட் பண்ணி சீவி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி இது ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். ஒரு 3 கேரட் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து 4 தக்காளி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். 2 வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா, இது வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோன்னு வந்து குழம்பு மிளகாய்த்தூள், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இதுக்கு இது வந்து நம்ம வந்து நல்லா இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டோன்னா ட்ரை ஆகிடும். அதில் போட்டு நம்ம சாதம் கலந்தோம்னா டிஃபன் பாக்ஸில் நம்ம பிள்ளைங்களுக்கு போட்டு கொடுக்கலாம். 2 பச்சை மிளகா இருக்குது. இதுதான் இன்றைக்கி கேரட்டும் பச்சை பட்டாணியும் போட்டு சாதம் கிளற போகிறேன். அது சூப்பராக ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நான் இப்போது செஞ்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கடாய் வச்சுட்டேன்ப்பா. இப்போது கடாய் வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் நம்ம சோம்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் தேவையானது ஊற்றிட்டேன். இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சின்ன ஒரு பட்டையும் ஒரு லவங்கமும் போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து வெங்காயமும் பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், அது போட்டுக்கேன். நல்லா வதங்கணும். நல்லா கவுந்து வரைக்கும் வெங்காயம் கவுந்து வந்தோன்னா அதுக்கப்புறம் தக்காளி இருக்குது, அது தக்காளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, அது போட்டுக்கலாம். இப்போ நல்லா கவுந்து வந்துட்டோன்னா நம்ம தக்காளியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டோம்னா நம்ம காயெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ கேரட்டும் பட்டாணியும் வச்சுருக்கோம்ல, அது போட்டுக்கலாம். இப்போ வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் தூள் போட்டுட்டேன். இப்போ தேவையானது உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தேவையானது உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டோம்னா நம்ம வந்து சீக்கிரம் அது தக்காளி வந்து நல்லா கலந்து வந்துடும். தக்காளி நல்லா கரைஞ்சோன்னா நம்ம அதுக்கப்புறமா காயை போட்டுக்கலாம். காயை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா வேகணும். ஏன்னா பச்சை பட்டாணி வந்து வேகணும். இது வந்து நல்லா கொஞ்சம் வேகணும், ஒரு 1/4 ஹவருக்கு வேகணும். ஏன்னா கேரட் நம்ம சீவி இருக்கிறதுனால இது சட்டுன்னு வந்துடும். இதுதான் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும். இதுக்காக வந்து நம்ம 1/4 ஹவர் வேக வைக்கணும். பச்சை பட்டாணிக்காக 1/4 ஹவர் வேக வைக்கணும். அப்போ சாப்பாட்டை நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா மேஷ் ஆகட்டும். இது கூட நீங்கள் புதினா கூட போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். புதினா கூட போட்டுக்கலாம். நான் இன்னும் கொத்தமல்லியும் போடல, கருவேப்பிலையும் போடல, புதினாவும் போடல. புதினா போட்டால் கூட நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா தக்காளி நல்லா கலந்து நல்லா வந்துடுச்சு. இப்போ நான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையானது தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை ஊற்றி நம்ம வேக ஊற்றுவோம். இப்போ இது ஒரு 1/4 ஹவருக்கு நல்லா வெந்து நல்லா அப்படி கிரேவியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு போட்டு நம்ம பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கிறோம்.
இப்போ நல்லா கொதிச்சு நல்லா வந்துப்பா. இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டணும். இது சுண்டணுன்னா நம்ம அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா இது வேக்காடாக வெந்து நல்லா வருது. நல்லா வேகட்டும். இப்போ வந்து காலிஃப்ளவருக்கு மசாலா போட்டு வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் வறுக்கிறதுக்கு இது வந்து டிஃபன் பாக்ஸில் போடுற ரைஸ் இப்போ செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ வந்து சாதம் வடித்து வச்சாச்சு. இப்போது இது நல்லா திக்கானோன்னா நம்ம அதுக்கப்புறம் சாதம் போட்டு கலந்துக்கலாம். இப்போ அதுக்கு வந்து காலிஃப்ளவர் வறுவல் இன்னும் கொஞ்சம் வேகணும்ப்பா. நல்லா இன்னும் கொஞ்சம் வெந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ கொஞ்சோண்டு ஒரு 4 ஸ்பூனு கரம் மசாலா போட்டுக்கலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் போட்டு கலந்துக்கலாம். இப்போ சாதமும் வெடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். சாதம் வெடித்து ரெடி பண்ணி எடுத்தாச்சு. பலன்னு இருக்க சாதம். இப்போ வந்து கிரேவி ரெடி பண்ணி இது எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாதத்தை போட்டு இதை வந்து நம்ம கலரிக்கலாம். இப்போ சாதத்தை எடுத்து நம்ம இதில் போட்டு நம்ம கலரிக்கலாம். நல்லா அது மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும். ரைஸு சாப்பாடு அரிசி தான் இது. நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இது நல்லா உதிரியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கணும். நம்ம எல்லா சாதத்தையும் போட்டு நம்ம கலரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சாதம் கலரி ரெடி பண்ணி வச்சாச்சு. கலரி சாதம் வச்சாச்சு. இப்போ வந்துட்டு காலிஃப்ளவரும் வறுத்து வச்சாச்சு. நல்லா பாருங்கள், கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த சாப்பாட்டுக்கு செம்ம சூப்பராக டேஸ்ட் நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் வறுத்து வச்சாச்சு. இட்லியை ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து சட்னியும் அரைச்சாச்சு. காலையில் வந்து இதெல்லாம் செய்யணும். ஏன்னா பையனுக்கு காலேஜ் போகிறதுக்காக இதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். டிஃபன் ஊற்றியாச்சு. இட்லி, காலிஃப்ளவரு, ரைஸு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அதை இப்போது டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டோம்னா டிஃபன் பாக்ஸில் போட்டு ரெடி பண்ணி பையனுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. காலிஃப்ளவரும் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி இந்த லஞ்சு இதுதான் இன்றைக்கி. எங்கள் வீட்டில் இது செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரைஸு செம்ம சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சூப்பர். எப்படின்னா விருந்து மாதிரியே இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.